ஃப்ரெண்ட்ஸ் மாவெல்லாம் ஆட்டி முடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்ருக்கோம். படம் பார்த்துட்ருக்கேன். இது கூட நம்ம வந்து துணியெல்லாம் துவைச்சி நேற்று காய வச்ச துணி இன்னும் வந்து அதை நம்ம எடுக்கலை. அதனால் துணியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், பூனைகளுக்கு சாப்பாடு வச்சு வந்து சாப்பிட்டுட்டு என்னை பார்த்த உடனே இந்த பூனையை மட்டும் ஓடி ஓடியுங்க, என்னன்னே தெரில. இது வந்து சாப்பிட்டியா? நல்ல வயிறு ஃபுல்லாக விட்டி ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு. வயிறு விட்டி மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து துவைச்சி வச்ச துணியெல்லாம் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லா துணியுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போது கொஞ்சம் நேரம் அப்படியேவும் இந்த படம் முடிய எப்படியும் 4-4:30 ஆகும். அதை தட்டி நான் படம் தான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, பாய். இப்போது தாமிரபரணி தண்ணி எடுக்க போனாங்க. பார்த்திங்கன்னா சரியான வெயில் பாருங்கள், எப்படி அடிக்குன்னு பாருங்கள் வெயில். அதனால் வந்து அவங்களால போக முடியல. 3 பானை மட்டும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க. கேன் அங்கிட்டு போட்டாங்க. இப்போ இந்த 3 பானையை தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம். நான் காலைல கழுவி காய வச்சல. இப்போ 3 பானை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இதை தூக்கி உள்ளே வச்சுட்டு அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ படமும் முடிஞ்சிச்சு. பாருங்கள், டிவி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணியை மடிக்க வேண்டிய வேலை இருக்குது. இது கூட போய் நம்ம போய் வாசை கூட்டிடலாம். இப்போது ஜிஞ்சருக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் சாப்பாடு வச்சேன். அது சாப்பிட்டுட்ருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, கேட்டை போட்டிட்டேன். என்ன திறந்து காட்டுறேன். ஜிஞ்சருக்கு சாப்பாடு வச்சு அது சாப்பிட்டுட்ருக்குது. தயிரும் சோறும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சோன்னா அது சாப்பிடும். அது சாப்பிட்டுட்ருக்குது. இப்போது சாப்பிட்ட உடனே ஆய் போகும். அதனால் பூட்டிட்டோன்னா அந்த சைடு போய் கார்டன் சைடு போய்க்கிறோம். அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போய் வாசலை கூட்டிகிட்டு வந்துடலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா மணி பாருங்கள் 5:10 ஆயிடுச்சு. இப்போது வாசலை கூட்டிடுவோம். பாருங்கள், வாசல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாசலை கூட்டி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு. நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைக்கிளிங் தான் போகிறேன். 5:30 ஆயிடுச்சு. எப்படியும் போயிட்டு வர 6:30 ஆயிரும். இப்படி தான் என்னோடய தினசரி வேலைகளை முடிச்சுட்டு என்னோடய டெய்லி ப்ரோக்ராம் இது தான். ஊடால ஒவ்வொரு நாள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். மற்றபடி இப்படி தான் என்னோடய ப்ரோக்ராம் போயிட்டுருக்கும். இன்னும் போய் நான் 5:30க்கு போனேன் அப்படின்னா வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆயிரும். அவ்வளோதான். 6:30 வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட் வேறு போக வேண்டியது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.